Hi friends, welcome to online coaching. இந்த வீடியோல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Tally டேட்டாவை எப்படி PDF கோ இல்லனா Excel கோ கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் Tallyயை ஓபன் பண்ணிக்கலாம். Tally ஓபன் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படினா ஏற்கனவே கிரியேட் பண்ணன ஒரு கம்பெனியோட டேட்டாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் கம்பெனி கிரியேட் பண்ணினதை ஓபன் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் இந்த கம்பெனிக்கான பேலன்ஸ் ஷீட்டை போய் பார்க்கலாம். இதுதான் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PDF க்கு அப்படி இல்லனா Excel க்கு அப்படி இல்லனா ஒரு இமேஜ் ஃபைலா நம்ம கன்வர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதோட டீடைலா நமக்கு வேணும் அப்படினா Alt F ன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா டீடைலா வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பிரஸ் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்காக Alt E யை பிரஸ் பண்றேன். So இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ நான் பேக் ஸ்பேஸை பிரஸ் பண்றேன். ஏன் அப்படினு கேட்டிங்கனா இங்க டைரக்ட்டா எக்ஸ்போர்ட் பண்ணனுமான்னு கேக்குது. நான் S ன்னு கொடுத்தேன் அப்படினா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். இந்த நேம் B ஷீட் ன்னு இருக்கு இல்லீங்களா அந்த நேம்ல நமக்கு JPG பிக்சரா வந்துரும். இல்ல எனக்கு JPG பிக்சரா வேண்டாம். எனக்கு என்ன வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா PDF ஆ மாத்தணும் இல்ல Excel ஆ மாத்தணும் அப்படினா நம்ம இந்த செட்டிங்ஸை போய்ட்டு மாத்தணும். அதுக்காக தான் என்ன செய்றேன் அப்படினா பேக் ஸ்பேஸை பிரஸ் பண்றேன். சோ பேக் ஸ்பேஸ் கொடுத்த உடனே நம்ம கிட்ட டீடைல்ஸ் கேக்குது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாங்குவேஜ் ன்னு கேக்குது. டிஃபால்ட் ன்னு இருக்கட்டும். ஃபார்மட்ல வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மட்ல நீங்க கன்வர்ட் பண்ண நினைக்கிறீங்க? நோட்பேட் ஃபைலா இல்ல எக்ஸல் ஃபைலா? அடுத்து பாத்தீங்கன்னா HTML ஃபைல், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதுக்கு அப்புறமா PDF ஆ வேணும் இல்லனா XML ஃபைலா கன்வர்ட் பண்ணனும். சோ உங்களுக்கு எந்த ஃபைலா கன்வர்ட் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அத கொடுத்துக்கோங்க. இப்போ நான் PDF எடுத்துக்கிறேன். சோ PDF என்டர் கொடுக்கிறோம். அந்த PDF ஆ கன்வர்ட் பண்ண ஃபைல் போய்ட்டு எங்க சேவ் ஆவணும் அப்படிங்கறத இங்க சொல்லுது. சோ நம்ம Tally எங்க நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டர்ல தான் இந்த ஃபைல் போய்ட்டு சேவ் ஆகும். இப்போ C program files Tally ERP9 ங்கற ஃபோல்டருக்குள்ள தான் இந்த ஃபைல் போய்ட்டு சேவ் ஆகும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபைல் நேம் அதுவே டிஃபால்ட்டா வருது. நம்ம பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிறதால B ஷீட் ன்னு வருது. PDF ஃபைல் அப்படிங்கறது எக்ஸ்டென்ஷனோட வருது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது எனக்கு வேண்டாம். நான் என்னோட வேற ஏதாவது நேம் கொடுத்துக்கிறேன் அப்படினா நம்ம delete பண்ணிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபைல் நேம் வந்துட்டு my file அப்படினு கொடுக்கிறேன். .pdf அப்படினு கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா எந்த பேப்பர்ல வேணும் எந்த மாதிரி பேப்பர் சைஸ்ல வேணும் அப்படினு கேக்குது. A4 ல வேணா A4 இல்ல A5 A3 லீகல் லெட்டர் A3 உங்களுக்கு எது வேணுமோ चूஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ A4 ல வச்சிருக்கேன். A4 ல வச்சிருந்த உடனே அதோட width height என்னவோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அடுத்து பாத்தீங்க அப்படினா பேஜ் ஓரியன்டேஷன் உங்களுக்கு போர்ட்ரேட்ல வேணுமா இல்ல லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா? போர்ட்ரேட் அப்படிங்கிறது லெந்த் வைஸ்ல வரும். லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது அதே பேப்பரை நீங்க டர்ன் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அதுதான் லேண்ட்ஸ்கேப் அப்படினு சொல்லுவோம். இப்போ நான் போர்ட்ரேட்லயே வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா ஓபன் எக்ஸ்போர்ட்டட் ஃபைல் ன்னு இருக்கு இல்லீங்களா? இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண உடனே அந்த ஃபைலை ஒரு டைம் ப்ரிவியூ மாதிரி ஓபன் பண்ணி காமிக்கணுமா அப்படினு கேக்குது. நம்ம இங்க S ன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஓபன் பண்ணி வரும். நோன் கொடுத்தோம் அப்படினா ஓபன் ஆகாது. அங்க போய் சேவ் ஆகும். அதுக்கு அப்புறமா இந்த லொகேஷன்ல போய்ட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் S ன்னு கொடுக்கிறேன். அதனால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணன உடனே நமக்கு ஒரு ப்ரிவியூ மாதிரி வந்துரும். அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த ஃபுல் இதுவும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டோ இல்ல ட்ரையல் பேலன்ஸோ வச்சிருக்கோம் இல்லீங்களா அதுக்கான செட்டிங்ஸ். இப்போ ஸ்கேல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம இங்க வந்திருக்க வேல்யூ எல்லாம் பாத்தீங்களா லாக்ல இருக்கு இல்லீங்களா? இந்த லாக்ல இருக்கிற வேல்யூ டிஃபால்ட் ன்னு கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரியே வரும். இல்ல நமக்கு ஹண்ட்ரட்ஸ்ல வேணும் லாக்ஸ்ல வேணும் மில்லியன்ஸா கன்வர்ட் பண்ணிக்கணும் அப்படினா கூட கன்வர்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டா நான் டிஃபால்ட்னே வச்சிருக்கேன். அடுத்து ஃபார்மட் டீடைலா வேணுமா இல்ல கண்டென்ட்ஸ்ல வேணுமா? இப்போ எனக்கு டீடைல் வேணும் அப்படினா நான் டீடைல்னு எடுத்துர்க்கேன். கண்டென்ட்ஸ் அப்படினா only டைட்டில் மட்டும் வரும். அதுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வராது. அடுத்து நெக்ஸ்ட் ஷோ வெர்டிக்கல் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வெர்டிக்கல் அப்படினா இப்போ அசெட்ஸ் இந்த சைடு லைபிலிட்டி வருது இல்ல நமக்கு அசெட் கீழ லைபிலிட்டி வேணும் அப்படினா இத நம்ம S ன்னு கொடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போத் இஸ் லைபிலிட்டி இது ரெண்டுமே நமக்கு இங்க வரணுமா லைபிலிட்டி சைடுல வரணுமா அப்படிங்கறது தான் இந்த ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்க அப்படினா ஷோ பர்சன்டேஜ்ல காமிக்கணுமா? அடுத்து ஷோ வர்க்கிங் கேபிட்டல் ஃபிகர்ஸ் இந்த
கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசெட்டில் வரணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ஷோயிங் பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு எப்படி காமிக்கணும், இங்கே அசெட்ஸு அதுக்கப்புறமா லேபிலிட்டியா, இல்லை லேபிலிட்டி அசெட்னா ஃபர்ஸ்ட் லேபிலிட்டி வரும் அதுக்கப்புறம் அசெட்டுன்னு வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் பிடிஎஃப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஃப்பில் ப்ரிவியூவில் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இது எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோல்டரில் சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Tally ERP9 ஃபோல்டருக்குள்ளே நம்மளுடைய மை ஃபைல் அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கு பிடிஎஃப் ஃபைலாக ஆச்சுங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எக்ஸலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை ஜேபிஜே எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா சேம் ப்ரொசீஜர். ஆல்ட் ஈயை ப்ரெஸ் பண்ணுங்கள், பேக் ஸ்பேஸ் கொடுங்க, கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிஎஃப் வேண்டாம் ஜேபிஜி வேணும்னா ஜேபிஜி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸல் வேணும் அப்படின்னா எக்ஸலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோடைய ஃபைல் நேம், அதுக்கப்புறமா அந்த ஷீட்டு, ஏன்னா எக்ஸலில் வந்துட்டு ஷீட்டாக வரும் இல்லைங்களா, அப்போ ஷீட் நேம் என்ன வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது மை ஃபைல் 1 அப்படின்னு கொடுக்குறேன் .xl. ஸோ எக்ஸல் எஸ்எக்ஸ் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கலரில் வேணும் அப்படின்னா நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக கேட்குது ஓப்பன் எக்ஸ்போர்ட்டட் ஃபைல், எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் நானே என்ட்ரு கொடுத்துட்டு வரேன். எக்ஸ்போர்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலில் நமக்கு இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இதை திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் ஃபோல்டரில் சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Tally ERP9 ஃபோல்டரில் மை ஃபைல் 1 எக்ஸல் ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஜேபிஜி பிக்சர் கூட ஆல்ட் ஈயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் ஜேபிஜி, இல்லை உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நேம் என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் ஒன்லி சிம்பிளி dt.jpgன்னு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஜி ஃபைலாக ஓப்பன் ஆகிடுச்சு. தேங்க்யூ.